வசனம் இவ்வாறு கூறுகிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். மீட்பை தலை சீராகவும் கடவுளின் வார்த்தையை தூய ஆவி அருளும் போர்வாளாகவும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மீட்பை தலைச்சீராகவும் தூய ஆவி அருளும் போர்வாளை கடவுளின் வார்த்தை போர்வாளாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற வசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். இன்றைய நாளின் தலைப்பு சாத்தானை மேற்கொள்வது எப்படி. இந்த இறை வார்த்தையை கொண்டு ஆவியின் பட்டயமாகிய இந்த போர்வாளை கொண்டு நாம் சாத்தானை எப்படி மேற்கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு 3 வகையான போராட்டங்கள் இருக்கும். நாம் மாம்சத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை நம்ம ஜெயிக்கணும். அதான் ஆவிக்குரிய யுத்தம் என்று போன வகுப்பில் நம்ம பார்த்தோம். நாம் பரலோகம் சென்று விட முடியாதபடி, நாம் ஆண்டரை நெருங்கி செல்ல முடியாதபடி சாத்தான் பல வகைகளில் நம்மளை தடை செய்து கொண்டே இருப்பான். நம்ம ஆண்டரோட நேரம் செலவிடுவது சாத்தானுக்கு பிடிக்காது. ஜெபம் பண்ணும்போது பாருங்க, அப்பதான் நமக்கு சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும். பைபிள் படிக்கும்போது தூக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஒரு ப்ரேயர் மீட்டிங்னு போலான்ட்டு போவோம், அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தடை வரும். ஆக்சுவலாக ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டரோடு நெருங்கி பழகுவது, ஆண்டரை தேடுதல் சாத்தானுக்கு பிடிக்காது. அதனால தான் அவன் கர்ஜிக்கும் சிங்கம் போல இரவு பகலாக தேடிக்கொண்டிருக்கிறான். யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிந்து கொண்டிருக்கிறான். அப்ப இந்த மூன்றை நம்ம ஜெயிக்கணும். இந்த நம்முடைய சொந்த மாமிசத்தை நம்ம ஜெயிக்கணும். உடலின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், இது நமக்கு எதிராக போராடும். அதை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி ஆள வேண்டும். நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நம்முடைய உடல் கேட்க வேண்டுமே தவிர, அந்த உடல் என்ன விரும்புதோ அதை நம்ம கொடுக்க கூடாது. உடல் விரும்புவதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம அடிமை ஆயிட்டோம்னு அர்த்தம். உதாரணத்துக்கு காலைல எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆவியான தூண்டுறது, எந்திரிச்சு மகனே ஜெபத்துல வந்து முழங்கால இல்லைன்னு சொல்ல. ஆனா உடல் என்ன சொல்லணும்? இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், அப்புறம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண, உடல் வந்து இன்னும் தூக்கத்தை எதிர்பார்க்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இல்லை, நம்ம நான் சொல்றதான் நீ கேட்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும்? உடலுக்கு நம்ம கட்டளையிட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதை மேற்கொள்வர்களாக நம்ம இருக்கணும். இதே மாதிரி தான் உணவு பழக்க வழக்கங்கள். ஒரு சிலருக்குலாம் நினைச்சா எது நினைச்சாலும் உடனே சாப்பிட்றணும். இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றோம், இன்னைக்கு உடனே சாப்பிட்றணும். கொஞ்சம் பொறுத்திருந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இல்லை உடனே மாம்சம் என்ன கேட்குதோ எனக்கு சாப்பிட நினைச்சா உடனே எனக்கு கிடைச்சிடணும். இதுதான் அதை நம்ம அடக்கி ஆள வேண்டும். அதே மாதிரி தான் ஒரு சிலருக்குலாம் பொருட்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வாங்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா உடனே போய் வாங்கிடணும். அது நமக்கு தேவையா இல்லையா, அதை பயன்படுத்துவோமா, அது இல்லை. நான் நினச்சிட்டேன் இதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டாங்க நானும் வாங்கணும், அவங்க வாங்கிட்டாங்க நானும் வாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறது? ஒரு கண்ட்ரோலே இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் அதெல்லாம் வந்து மேற்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் தன்னடக்கத்தின் ஆவியானவர், கட்டுப்பாட்டின் ஆவியானவர், அவர் நம்மளை ஆளுகை செய்தார் என்றால் நம்ம எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளினோட இருப்போம். உணவுல ஒரு டிசிப்ளின், நம்முடைய பாடி டிசிப்ளின், அவர் பாடி டிசிப்ளின், அவர் மைண்ட் என்று சொல்வார்கள். நம்முடைய சிந்தனையில் ஒரு டிசிப்ளின், நம்முடைய பிஹேவியர் ஒரு டிசிப்ளின் என்று எல்லாத்துலேயும் ஒரு டிசிப்ளினை உண்டாக்குவார் ஆவியானவர். அதான் அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணும் அப்படிங்கிறது. யோவான் 16:33 நாம் படிக்கிறோம், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன். அப்ப ஆண்டு அங்க உலகத்தை ஜெயிச்சாருன்னா அவருடைய பிள்ளைகளாகி நாமும் இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தின் போக்கின்படி நம்ம ஒழுகக்கூடாது. உலக மக்கள் எதற்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்களோ அதுக்கு பின்னாடி நம்ம ஓடக்கூடாது. இந்த உலகத்தினுடைய மாய கவர்ச்சிகள் நம்மளை கவர்ந்து இருக்கும், நம்ம ஆண்டை நெருங்கி போவதற்கு தடையாக இருக்கும். உலகத்தை ஆதாயமாக்குதல், உலக அன்பு, உலக போக்கு, உலக நாட்டங்கள், இவையெல்லாம் நம்ம கடவுள்கிட்ட நம்மளை பிரிக்கக்கூடிய காரியங்கள். தேமா என்ற அருமையான ஒரு சீடர் இருந்தார். ஆரம்பத்தில் அவர்லாம் ஆண்டருக்காக அவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் பார்த்தவர். ஆனால் கடைசியில் பின்மாற்றத்துக்கு இடம் கொடுத்து உலக போக்கை விரும்பி அவர் பவுலை விட்டு விலகி சென்றார் என்று வசனம் சொல்கிறது. அப்போ உலகத்தை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும். அதே மாதிரி நம்முடைய மாம்சத்தை நம்ம ஜெயிக்கணும். இது மூன்றை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பரலோகத்துக்கு நுழைய முடியும்.
அதனால்தான் திருவெளிப்பாடுல பல இடங்கள்ல வெற்றி பெறுவோர் வெண்ணாடை அணிவிக்கப்படுவார்கள், வெற்றி பெறுவோருக்கு மறைத்து வைக்கப்பட்டுள்ள மன்னாவை தருவேன், வெற்றி பெறுவோருக்கு வாழ்வுதர் மரத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன், வெற்றி பெறுவோர் என் தந்தையின் அறையில் வீற்றிருப்பார்கள் என்று வெற்றி பெறுவோர் என்று பல இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓவர் கம்மர்ஸ், ஜெயங்கொள்கின்றவர்கள், இந்த மூன்றை நம்ம ஜெயங்கொள்ளணும். அதுக்கு தான் அந்த ஆவிக்குரிய யுத்தம். நம்ம எல்லாருமே ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறோம். இதுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஜெயிக்கணும், அதுக்கு தான் ஆண்டு இந்த படைக்கலன்களை எல்லாம் கொடுத்துருக்காரு, போர் ஆயுதங்களை எல்லாம் கொடுத்துருக்காரு. இதை நம்ம அனுதினமும் நம்ம பயன்படுத்தணும். இதை பயன்படுத்தினா தான் சாத்தானுடைய தீக்கணைகள், சூழ்ச்சிகள், தந்திரங்கள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். இதை நம்ம பயன்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சாத்தானுடைய வஞ்சக வலையில மாட்டிக்கொள்வோம். சோர்வின் நாவி நம்மளை ஆட்கொள்ளும். சாத்தானுடைய வேலை என்னன்னு பார்த்தா நம்ம முடங்கி போய் மூலையில முடங்கி போய் கிடக்கணும். அதுதான் சாத்தானுடைய விருப்பம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டு என்ன சொல்றாரு, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டு தந்துள்ள அந்த இறை வார்த்தையை நம்ம போர்வாளாக கொண்டு அவன் கொண்டு வரக்கூடிய எல்லா தந்திரங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஏமாற்று வழிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்கணும். அதுக்கு தான் ஆண்டு நம்ம அழைச்சிருக்காரு. அப்போ இறை வார்த்தையை வச்சு எப்படி நம்ம சாத்தானை ஜெயிக்கிறது? இதுக்கு ஏசப்பாவே அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் வாழ்ந்து காட்டு போயிருக்கார். அவர் பாலை நிலத்தில் சோதிக்கப்பட்ட போது ஒவ்வொரு முறையும் சாத்தான் சோதனை கொண்டு வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இறை வார்த்தையை சொல்லி 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 தான் சாத்தான் அடிப்பார். மறைநூலில் எழுதியுள்ளதல்லவா, மறைநூலில் எழுதியுள்ளதல்லவான்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் போட்டப்பட்ட வசனங்கள் எல்லாம் சொல்லி சொல்லி பைபிள் இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அவனுடைய வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்குது, அதன்படி தான் வாழணும், அதன்படி தான் இருக்கணும்னு சொல்லி சாத்தானுடைய எல்லா ஏமாற்று வழிகளையும் ஆண்டு ஜெயிச்சார். 3 விதமான சோதனை வந்தது. ஒன்று பவர், பிளஷர், ப்ரைடு. 3P என்று சொல்வார்கள். பவர், பிளஷர், ப்ரைடு. பவர் என்றால் அதிகாரம், பிளஷர்னா இன்பம், சிற்றின்பம் கொடுக்கிறது, ப்ரைடு பெருமையை கொடுக்கிறது, அதன் மூலமாக பாவத்தை உண்டு பண்றது. இது எல்லாத்தையும் ஏசப்பா எப்படி ஜெயிச்சார்னா இறைவார்த்தை சொல்லி சொல்லி ஜெயிச்சார். அந்த சாப்பிடணும் அப்படிங்கிற ஆசை, பசி வரும்போது உணவு பிரியர்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதான் சிற்றின்பம் அப்படிங்கிறது. அது சாப்பிடணும்னு ஆசை வரும்போது உடனே ஆண்டவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றினாலும் உயிர் வாழ்கிறார் என்று அந்த வசனத்தை சொல்லி ஆண்டவர் ஜெயிச்சார். அதே மாதிரி தான் நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியாக சொல்றார், நான் எப்படி இறை வார்த்தையை வைத்து ஜெயிச்சேன் அதே மாதிரி நீங்களும் ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய காரியம். திருப்பாடல் 119:11 இவ்வாறு கூறுகிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் உள்ளத்தில் இருத்தியுள்ளேன். கடவுளுக்கு எதிராக நம்ம பாவம் செய்யாம இருக்கணும், தூய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஆணுடைய வசனம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். நம்முடைய ஹெட் தலையில் இருக்கிறது கிடையாது, அது அறிவு. உதாரணமா பைபிள்ல பல வசனங்களை நான் சொல்லலாம். எஸ்ஐயா 54:5 இப்படி சொல்லுது, எபேசியர் 6:1 இப்படி சொல்லுது சொல்லி பல வகையான வசனங்களை சொல்லலாம். ஆனா அதை விட எது முக்கியம் பார்த்தா அந்த வசனம் நம்முடைய உள்ளத்துல தங்க வேண்டும். அதுதான் அறிவு. நம்ம தலையில வசனத்தை வைக்கிறதுக்கும் இதயத்துல வைக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். நம்முடைய இதயத்தின் ஆழத்துல பதிச்சு வைக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, மனிதனுடைய வாய்க்கு உள்ள போறது எதுவுமே மனிதனை தீட்டுப்படுத்தாது, மாறாக மனித உள்ளத்திலிருந்து வருபவை தான் மனிதனை தீட்டுப்படுத்தும். அப்ப அங்கதான் நம்ம வசனத்தை வைக்கணும், நம்முடைய உள்ளத்துல வைக்கணும். நிறைய பேர் தலையில பாத்தீங்கன்னா ஹெட்ல வச்சிருப்பாங்க நிறைய தெரியும் வசனங்கள், ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில எந்த மாற்றமுமே இல்லாம இருக்கும், அவங்களுடைய சுவாபங்கள்ல எந்த மாற்றமுமே இல்லாம இருக்கும். 10 முறை பைபிள் படிச்சுட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்களுடைய இன்னும் கோபத்தை ஜெயிக்க முடியாம, எரிச்சலை ஜெயிக்க முடியாம, பண ஆசையை மேற்கொள்ள முடியாம, இன்னும் அந்த பகைமை, கசப்பு, வெறுப்பு, புறங்கூறுதல், குற்றப்படுதல், குறை சொல்லுதல், முணுமுணுத்தல், தீர்ப்பிடுதல், பழி வாங்குதல், இதெல்லாம் விடுதலை பெறாம இருப்பாங்க. ஆனா பல முறை பைபிள் படிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வசனம் அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள போகல, அவங்க தலையில மட்டும் ஹெட்ல மட்டும் இருந்தது. ஆக்சுவலா அது மாற்றத்தை ஏற்படுத்தாது. நம்ம எப்ப நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருதோ, ஆழமா பதியுதோ, அதனாலதான் அன்னை மரியாள் அவங்கள பத்தி சொல்லும் போது அவர் ஆணுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். உள்ளத்துல பொக்கிஷமா நம்ம வச்சு ட்ரெஷரா வச்சு காத்துக்கொள்ள வேண்டியது ஆணுடைய வசனம். திருப்பாடல் 37:31 இவ்வாறு கூறுகிறது, ஆண்டோடைய திருச்சட்டம் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது, ஆகையால் அவருடைய கால்கள் சறுக்கி விழுவதில்லை. கால்கள் சறுக்கி விழுதல் அப்படிங்கிறது பின்மாற்றம், அது ஒரு விழுந்து போகுது. அப்ப எப்ப விழுந்து போகாம இருப்பாங்க அப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை, ஆண்டுடைய திருச்சட்டம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும் போது.
அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி 1 யோவான் 2:14 இவ்வாறு கூறுகிறது. இளையோரே, இளைஞர்களுக்கான ஒரு அருமையான ஒரு வசனம். இளைஞர்களே, இளம்பெண்களே, நீங்கள் வலிமை வாய்ந்தவர்கள், ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது, நீங்கள் தீயோனை வென்றுள்ளீர்கள். தீயோனை வென்று சாத்தானை ஜெயிக்கிறது நீங்கள் வென்றிருக்கீங்க. எப்படின்னா ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்குள்ள நிலைச்சிருக்குது. இன்னைக்கு இளைஞர் இளம்பெண்கள் ஏன் சாத்தானை ஜெயிக்க முடியாமல் இருக்கிறாங்கன்னா அந்த வார்த்தை படிக்கிறது இல்லை. பொழுதனைக்கு மொபைல்னு சொல்லி மொபைலுக்கு அடிக்ஷனாக இருந்தால் எப்படி மேற்கொள்ள முடியாது. தீயோனை ஜெயிக்கணும் அப்படின்னா இறை வசனத்துக்கு நம்ம நேரம் கொடுக்கணும், இறை வசனத்தை நம்ம படிக்கணும், தியானிக்கணும், அதை நம்ம உள்ளத்தில் வச்சு காத்துக்கணும். அதுதான் அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதே மாதிரி திருவெளிப்பாடு 12:11 இவ்வாறு கூறுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் சிந்திய இரத்தத்தினாலும் சாட்சிய வசனத்தினாலும் அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிச்சாங்க சாத்தானை? ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், ஏசப்பாவுடைய திரு ரத்தம், சாட்சிய வசனம், இறை வார்த்தை, இதை வச்சுதான் ஜெயிச்சாங்க. அப்ப இந்த வசனங்கள் எல்லாமே பாருங்களேன், அந்த இறை வார்த்தையை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஜெயிக்கணும். அதுதான் ஆண்டவர், இதுதான் நமக்கு ஒரு போர் வாளாக கொடுத்துருக்காரு. நான் எடுத்தேன் பைபிள், அதுதான் என் ரைஃபிள் என்று சொல்வார்கள். உலக பிராமண மக்கள் உலக பிராமண கருவிகளை வச்சு போரிடுறாங்க. நம்முடைய போராட்டம் உலக சார்ந்தவை அல்ல. நம்முடைய போராட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகள் உலக சார்ந்த கருவிகள் அல்ல, மாறாக கடவுளுடைய வல்லமையினால் அரண்களை தகர்த்தெறியக்கூடியவை. 2 கொரிந்தியர் 10:4-5 நம்ம படிக்கிறோம். கடவுளுடைய வல்லமையினால் நம்ம என்ன பண்றோம், அதை தகர்த்தெறியக்கூடிய ஆயுதங்கள். அப்ப இந்த இறை வார்த்தையை எப்படி நம்ம பிராக்டிக்கல் லைஃப்ல, நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி சாத்தான் தீமையான எண்ணங்களை விதைக்கும் போது எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அதை குறித்து நம்ம தியானிக்க விருக்கிறோம். எப்பவுமே சாத்தான் எப்பவுமே நம்முடைய சிந்தனையில தான் தீமையை விதைப்பான். அவர் மைண்ட் இஸ் அ பேட்டில் ஃபீல்ட் என்று சொல்வார்கள். அந்த சிந்தனையில தீய எண்ணத்தை தான் விதைக்கும் போது அப்பயே நம்ம இயேசுவின் நாமத்தில் அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடணும். ஏன்னா சிந்தனையில் நம்ம இடம் கொடுத்துட்டோம் அப்படின்னாலே அது பேச்சா மாறும். அந்த பேச்சு எப்படி மாறும், நம்முடைய செயலா மாறும். செயல் ஹேபிட்டா மாறும். ஹேபிட் டெஸ்டினேஷனா மாறும், சொர்க்கமா நரகமான்னு மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் அங்கதான் சிந்தனையில தான் அட்டாக் பண்ணுவோம். அதனாலதான் ஆண்டவர் ஏன் பேதுருவை பார்த்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் என்றால், அது என்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா, நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி சிந்திக்காமல் எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றி சிந்திக்கிறாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். மத்தேயு 16:23 சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க, சிந்தனையால் செய்யக்கூடிய பாவத்தை எவ்வளவு ஆண்டு சீரியஸ் எடுத்துக்காரு பாருங்களேன். நிறைய பேர் சிந்தனையில் வரக்கூடிய பாவத்தை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. ஆனா நம்முடைய திருப்பலியில பாருங்க, நம்முடைய சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவம் பல செய்துள்ளேன். சிந்தனையில கூட நமக்கு தீ எண்ணங்கள் வரவே கூடாது. அதை நம்ம வந்துச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணணும், அதை ரிஜெக்ட் பண்ணணும். அப்போ சாத்தான் விதைக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் தாட்ஸ், ஈவில் தாட்ஸ், லஸ்ட்ஃபுல் தாட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், இயேசுவின் நாமத்தில் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும். மத்தேயு 9:4 பரிசேயரை பார்த்து ஆண்டவர் சொல்வார், உங்களுடைய உள்ளங்களில் தீயனவற்றை சிந்திப்பது ஏன் நீங்க சிந்திக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பார். அப்ப எப்படி இதை மேற்கொள்வது? ஒரு சில நடைமுறை உதாரணம் நம்ம பார்க்கும்போது நமக்கு ஈஸியா இருக்கும். ஒருத்தர் ஒரு மனிதர் ரொம்ப ஆண்டருக்காக பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்காக முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தார். ஆனா அவருடைய வாழ்க்கையில பல பாடுகள், துன்பங்கள் நிறைய இருந்தது. உடனே சாத்தான் ஒரு விதையை விதைக்கிறான், தீமையான விதையை எடுக்கிறான். நீ நான் சொல்றத கேளு, ஏன்ட்ட வந்துரு, நான் உனக்கு என்ன பண்றேன், அதை தர்றேன், இதை தரேன், பணம் தர்றேன், பேர் புகழ் தரேன், எல்லாம் தர்றேன், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், பாரு ஏசுன்னு போயிட்டு இருக்கிற, ஆனா பாரு உனக்கு பாரு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு உபத்திரம் இருக்குது, நான் சொல்றத கேளு, ஏன்ட்ட வா, நான் உனக்கு என்ன கேட்க நான் தர்றேன் அப்படி சொல்லி நயவஞ்சகமாக அவன் என்ன பண்ண வார்த்தைகளை பேசுறான். அப்ப இந்த மனிதரும் அப்படியே உருகி போயிட்டார். ஆஹா, ஆமா, நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், சொல்றது நல்லா தானே இருக்குன்னு சொல்லி இவங்களும் இசைஞ்சு போறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பதான் அந்த ஆணுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டது. ஆண்டவரை நம்புகிறனோ செழிப்பான். நீதிமொழிகள் 16:20 ஒரு வசனம் இருக்கு. ஆண்டவரை யார் நம்புறாரோ அவங்க செழிப்பான ஒரு வசனம் வருது. அதே மாதிரி யோவான் 16:20 ஒரு வசனம் வருது. உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற அந்த வசனம் உடனே வந்தோடனே
உடனே அந்த மனிதன் சுதாரிச்சிட்டார். நோ நோ நோ, எனக்கு எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் சாத்தானே நீ சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைக்கு நான் உடன்படவே மாட்டேன், எனக்கு வேண்டவே வேண்டாம். எனக்கு ஏசப்பா நான் துன்பப்பட்டாலும் இதை எப்படி மாத்திருவாரு, அவர் நன்மையா மாத்திருவாரு. தீமையை நன்மையாய் மாற்றக்கூடிய தெய்வம், துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றக்கூடிய தெய்வம், சாபத்தை ஆசியாக மாற்றக்கூடிய தெய்வம் நம்முடைய தெய்வம். அந்த இறைவசனத்தை அறிக்கையிட்டு கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான், ஆண்டவர்கிட்ட யார் நம்புறாங்களோ அவங்களை ஆண்டு செழிக்க வைப்பார், என்னுடைய துன்பத்தை துயரத்தை ஆண்டு மகிழ்ச்சியா மாற்றுவார் அப்படி சொல்லி அந்த மனிதன் அறிக்கையிட ஆரம்பிச்சான். உடனே சாத்தானா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டான். இப்படித்தான் நம்ம இறை வார்த்தையை நம்ம ஜெயிக்கணும். ரோமர் 10:9 கூறுகிறது, இயேசுவே ஆண்டவர் என உள்ளூர நம்பி வாயார அறிக்கையிடணும், அவங்கதான் மீட்பு பெறுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவே ஆண்டு என்று உள்ளத்துல நம்ம என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும், நம்பணும். நம்பினா மட்டும் பத்தாது, நாவால் நம்ம அறிக்கையிடணும். அப்ப இறை வசனத்தை நம்ம நிறைய படிக்கணும். அந்த இறை வசனத்தை நம்ம அடிக்கடி ஓப்பனா என்ன பண்ணணும், நம்ம அறிக்கையிடணும், சத்தமா நம்ம பேசி அறிக்கையிடணும். அந்த இறை வசனம் ஒலிக்கும் போதே ஒரு வல்லமை வெளிப்படும். ஆக்சுவலா இப்படிப்பட்ட பாவ சோதனைகளுக்கு சாத்தான் தூண்டும் போது இறை வசனத்தை நம்ம வெளிப்படணும். அப்படிதான் அந்த மனிதன் அந்த தப்பு செய்யும் போது உடனே அந்த வசனம் உடனே அந்த பாவத்தை மேற்கொண்டார். சாத்தானுடைய ஒரு சுவாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒளியின் தூதனை போல நடிக்கின்றவன் அவன். ஒளியின் தூதனை போல என்ன பண்ணுவான் பாத்தீங்கன்னா நடிப்பான். ஆனா அவனுக்கு இருக்கிறது எல்லாமே இருள் தான். அவன்கிட்ட ஒளி என்று எதுவுமே கிடையாது. ஆனா வெளிச்சத்தின் பிள்ளைகள் போல என்ன பண்ணுவான், நடிச்சு ஏமாத்தி நிறைய பேரை அவன் வழக்குல சிக்க வச்சுட்டு இருக்கிறான். அப்ப யாரெல்லாம் அந்த இறை வார்த்தையை அறிஞ்சிருக்கிறாங்களோ அவங்கதான் ஜெயிக்க முடியும். 2 தெசலோனிக்கர் 2:9 இவ்வாறு கூறுகிறது, அழிந்து போகிறவர்களை சாத்தான் ஏமாற்றி தீங்கிழைப்பான், ஏனென்றால் அவர்கள் உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுத்தார்கள். உண்மை என்றால் இறைவார்த்தை. இறைவார்த்தையை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, அதுல ஆர்வம் காட்டல. அதனால அவங்கள ஈஸியா சாத்தான் என்ன பண்ணிட்டான், அவங்கள தன்னுடைய வலைக்குள்ள சிக்க வச்சுக்கிட்டான். அப்ப இறைவார்த்தையை படிச்சா தான் அந்த இதுல நம்ம தப்பிக்க முடியும். இறைவார்த்தை நம்ம உள்ளத்துக்குள்ள இருந்தா தான் அதை நம்ம மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி ஒரு மனிதருக்கு இந்த மாதிரி தற்கொலை எண்ணம் அடிக்கடி வந்துகிட்டே இருந்தது. ஆக்சுவலா அந்த சாத்தான் அந்த தீய எண்ணத்தை விதைச்சுக்கிட்டே இருந்தான். நீ வாழ்றதுக்கே பிரயோஜனமே இல்லை, நீ உன் வாழ்க்கையை முடிச்சுக்க அப்படி சொல்லி அந்த நெகட்டிவ் தாட்ஸை போட்டு விதைச்சுக்கிட்டே இருந்தான். அந்த மனிதனும் என்ன பண்ணாங்க, அந்த டார்ச்சர் தாங்க முடியாம கடைசியில் அவங்களும் முயற்சி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. தூக்கு மாட்டிக்கலான்னு சொல்லி முயற்சி எடுக்கும்போது அப்ப அவர் படிச்ச ஒரு வசனம் அப்படியே வருது அவருக்கு கண்ணுக்கு முன்னாடி. மரத்தில் தொங்கப்பட்டவர் சபிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்லி கலாத்தியர் 3:13 வந்த அந்த வசனம் வந்த உடனே அவருக்குள்ள ஒரு புத்துணர்வு வந்துருச்சு. நோ, இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது, நோ இது செய்யக்கூடாது, சாத்தானுக்கு நான் செவி கொடுக்கூடாதுன்னு சொல்லி உடனே அந்த முடிவை அவர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திக்கிட்டாரு. அந்த தற்கொலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து அவர் விடுதலையாகி வந்துட்டார். அந்த வசனம் பாருங்க அப்படியே என்ன பண்ணிடுச்சு, அந்த பாவம் செய்யாதபடி தடுத்துருச்சு. இன்னைக்கு தற்கொலை செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்குது, தற்கொலை செய்யும்படியா தூண்டி தூண்டி எழுப்பக்கூடியது. அதுக்கு நம்ம செவி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வலையில போய் விழுந்துரும். அதனாலதான் அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம உடனே இறை வார்த்தையை நம்ம அறிக்கையிடணும். இறை வார்த்தை நம்ம, ஏன்னா தற்கொலை அப்படிங்கிறது கொலைக்கு சமம். கொலை செய்யாதே என்று 10 கட்டளையில் ஒரு கட்டளை ஆண்டு கொடுத்திருக்காரு. யோவான் 10:18 நாம் படிக்கிறோம், உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் ஆண்டவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, கடவுளை தவிர யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஏன் உயிர் நான் என்ன வேணா செய்வேன் அப்படி கிடையாது. இந்த உயிரை கொடுத்தவர் ஆண்டவர். அவருக்கு தான் நம்ம எவ்வளவு காலம் இந்த பூமியில வாழணும், எப்ப அவர்கிட்ட போகணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் திருவுள்ளப்படி அவர் எப்ப கூப்பிடுறாரோ அப்பதான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி யாரும் உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு அதிகாரம் யாருக்கும் கொடுக்கப்படவே இல்லை. அதான் உயிரை கொடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு எனக்குத்தான் அதிகாரம் என்று ஆணுடைய வசனம் சொல்லுது. இப்ப தற்கொலை என்பது அந்த கொலை செய்யாதே என்ற கட்டளைக்கு எதிரான ஒரு பாவம். ஸோ அந்த மாதிரி அந்த மனிதர் அந்த வசனம் உள்ளத்தில் இருந்ததுனால உடனே காப்பாற்றப்பட்டார், அந்த பாவத்தை செய்யாதபடி தடுத்து நிறுத்தப்பட்டார். அதே மாதிரி ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா அந்த கடன் வாங்கக்கூடிய ஹேபிட் அவருக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். எந்த எடுத்தாலும் அங்கே கடனை வாங்கிடலாம், இந்த பண்ணிடலாம், அங்கே ஃபைனான்ஸில் வாங்கிடலாம், இந்த நண்பர்கிட்ட வாங்கிடலாம். அது ஒரு வகையான அடிக்ஷன் அவர் மாட்டியிருந்தார். எப்படி மதுபானம் ஒரு வகையான அடிக்ஷன், மொபைல் ஒரு வகையான அடிக்ஷன், அடிமைத்தனம், அதே மாதிரி தான்
எதெடுத்தாலும் கடன் 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 கடனை வாங்கி வாங்கி என்ன பண்றது, அது ஒரு வகையான அடிமைத்தனம். அவங்க வந்து இப்போ எதுக்குமே வந்து கொஞ்சம் பொறுத்திருந்து காத்திருந்து பண்ண மாட்டாங்க. உடனே ஏதாவது வந்தால் உடனே தேவைன்னு வந்தால் என்ன பண்ணுவாங்க, உடனே என்ன பண்ணுவாங்க, பின் விளைவுகளை எதிர்பார்க்காம உடனே கடனை வாங்கிடுவாங்க. இப்படியே அவர் போயிட்டு இருந்தனால ஒரு நாள் அவர் ரியலைஸ் பண்ண ஒரு தீர்மானம் எடுத்தார், இனிமே நான் யார்ட்டையும் கடன் வாங்கக்கூடாது அப்படி சொல்லி அவர் முயற்சி எடுக்கிறார். ஆனாலும் ஒரு ஒரு சுச்சுவேஷன் வருது, கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் மறுபடியும் வருது. மறுபடியும் வாங்கலாமான்னு போய் ஒரு தூண்டப்படுறாரு. அவருக்குள்ள ஒரு எண்ணம் வருது, மறுபடியும் போய் வாங்கு, நீ எப்பயுமே வாங்கிட்டு தான் இருந்த, போய் வாங்கு வாங்குன்னு சொல்லி தூண்டப்படுறாரு. உடனே சரி அதெல்லாம் தீர்மானம்லாம் ஒன்று காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இவர் என்ன பண்ணுறாரு, கடனை வாங்க போகிறான்ட்டு போகிறாரு. அப்போ ஒரு வசனம் அவருக்குள்ள வெளிப்படுகிறது. ரோமையர் 13ஆம் அதிகாரம் 8வது வசனம். வசனம் தெளிவாக சொல்கிறது, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள், அன்பு ஒன்றே, நீங்கள் ஒருவர் மற்றவர் காட்டக்கூடிய அன்பு ஒன்றே நீங்கள் செலுத்தக்கூடிய கடனா இருக்கட்டும் அப்படின்னு ஒரு வசனம் வரும் பாருங்க. உடனே அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டார். நோ, நான் கடன் வாங்க மாட்டேன், நான் யாருக்கு எதிலும் கடன் படக்கூடாதுன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. எனக்கு ஆண்டு உதவி செய்வார், நான் கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர் உதவி செய்வார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் எடுத்த தீர்மானத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தேன், அதை கடைசி வரைக்கும் நான் காத்துக்கொள்வேன், அதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், நான் மீண்டும் போய் அந்த பழைய பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாரு, அந்த வசனம் வந்த உடனேயுமே தன்னுடைய முடிவை மாத்திக்கிட்டார். ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்க ஆரம்பிச்சார். ஆண்டவரே, எனக்கு கடன் வாங்காம இந்த பிரச்சனையில நான் மீண்டும் வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு அவர் ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டு உதவி செய்து அந்த கடனை எல்லாம் அடைச்சு ஒரு கடன் இல்லாத வாழ்க்கைக்கு ஆண்டு வந்து உதவி செய்தார். நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது, ஆண்டுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கும் போது ஆண்டு நமக்கு துணை நின்று காப்பதற்கு ரெடியா இருக்கார். என் மகன் என் மகள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதற்காக, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்காக ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. அப்ப அது ஆண்டுக்கு மன மகிழ்ச்சி தரக்கூடிய காரியம், அதில் ஆண்டு உதவி செய்வார். நிறைய பேர் இந்த புது வருஷ ஆரம்பத்துல நிறைய தீர்மானங்கள் எடுப்பாங்க. நான் இனிமே புகை பிடிக்க மாட்டேன், மதுபானம் அருந்த மாட்டேன், சினிமா சீரியல் அதிகமாக பார்க்க மாட்டேன், தீ நண்பர்களோட சேர மாட்டேன், அதிகமாக உணவு சாப்பிட மாட்டேன், இப்படி நிறைய தீர்மானம் எடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, பழைய பாவம் அவங்க என்ன பண்ண ஆட்கொள்ள ஆரம்பிச்சிடும். இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மன உறுதி இல்லாதனால தான். அந்த மன உறுதி நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானங்கள் நிலைச்சு நிற்க முடியும். அதுதான் அந்த திடப்படுத்தும் ஆவியானவர், பரிசுத்த ஆவியான துணையை நம்ம நாடணும். அந்த பரிசுத்த ஆவியான துணையை நம்ம நாடும்போது அவர் நமக்கு திடனை கொடுப்பார், மன உறுதியை கொடுப்பார். நம்ம எடுத்துக்கொண்ட தீர்மானத்துல நம்ம பின்வாங்கி செல்லாம நம்ம தொடர்ந்து அதுல பயணிக்கிறதுக்கு உதவி செய்வார். இந்த மாதிரி தான் ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையான ஒரு மனிதர் தியானத்துக்கு போயிருந்தாங்க. அங்கே தியானம் முடிஞ்ச உடனே அந்த குருவானட்ட போய் ஆலோசனை கேட்குறாங்க, என்னால் இந்த குடிப்பழக்கத்தை விடவே முடியலைங்க, நானும் நிறைய முறை தீர்மானங்கள் எடுத்து பார்த்தேன், கொஞ்ச நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், கொஞ்ச நாளைக்கு குடிக்காமல் இருப்பேன், மீண்டும் என்ன பண்ணுவேன், குடிக்க ஆரம்பிச்சிருவேன். பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட பயங்கர மோசமாக இருக்கும். முந்தி குவார்டர் அடிச்சேன்னா இப்போ ஃபுல் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி பயங்கரமாக தீர்மானம் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் அதுலேருந்து வழி போய் இன்னும் நிறைய குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியல, இந்த பிடியிலிருந்து என்னால் விட முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ குருவான ஒரு ஆலோசனை கொடுத்து சொன்னாங்க, உனக்கு எப்போ எல்லாம் குடிக்கணும்னு ஆசை வருதோ அப்போ நீ என்ன பண்ணு, ஒரு கிளாஸ் வாட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் சிலுவை அடையாளம் போட்டுட்டு, ஆண்டவரே எனக்கு குடிக்கணும் அப்படிங்கிற அந்த மதுபானத்தை குடிக்கணுங்கிற ஆசை என்கிட்ட அந்த வேற அடியோடு பிடுங்கி எரிஞ்சிருங்கப்பா, விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கி எரியப்படும் என்ற வசனத்தின்படி அந்த தீய நாட்டங்களை என்கிட்ட பிடுங்கிருங்கப்பா அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு அந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆண்டவனுக்கு விடுதலை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி குருவான சொல்லி அனுப்பிச்சார். அதே மாதிரி இந்த மனிதர் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எப்போயெல்லாம் அந்த மாதிரி குடிக்கணும்னு ஆசை வருமோ அப்போ எல்லாம் என்ன பண்ணுவார், அதே மாதிரி செய்ய ஆரம்பித்தார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபிச்சு குடிக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா குடிக்கணுங்கிற ஆசையே இல்லாதபடி மாறிட்டார். அப்படி ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதுதான் அந்த இறை வார்த்தையினுடைய வல்லமை அப்படிங்கிறது. நம்ம வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அதை மேற்கொள்வதற்கு தேவையான வசனம் எல்லாத்தையும் ஆண்டு வச்சிருக்கார் பைபிள்ல. மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை
என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு என்ன செய்யணும், எல்லாமே ஆண்டவர் அவ்வளவு அழகா வச்சிருக்கார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அதை பயன்படுத்த வேண்டும். அந்த இறைவசனத்தை ஏற்ற சமயங்கள் நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். நம்ம உள்ளத்துல பதிக்க வச்சு நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட், அரசாங்க அதிகாரி, அதுல வேலை செஞ்சு கொண்டிருந்தவர், மற்ற எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் வாங்குறாங்கன்னு சொல்லி இவர் நேர்மையாக தான் வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஆனால் மற்றவங்களாம் வந்து கேலி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன நீ பிழைக்க தெரியாதனா இருக்கிற, நாங்கள்லாம் பாரு லஞ்சம் ஊழல் வாங்கி வீட்டு மேலே வீடு, மாடி மேலே மாடி கட்டிட்டோம், பிள்ளைகளை நல்லா கரை சேர்த்துட்டோம், அப்படி இப்படின்னு நல்லா கொண்டு வந்துட்டோம். நீ இன்னும் பாரு லஞ்சம் எதுவுமே வாங்காமல் நீ வாட்டுக்கு போதும் போதும்னு நினச்சிட்டு இருக்கியே, எங்களை மாதிரி நீ லஞ்சம் இதெல்லாம் வாங்கி நல்லா சொகுசா வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்லி நிறையா தூண்டி விடுறாங்க. உடனே இவருக்கும் சரி நம்மளும் வாங்கிடலாமே, ஏன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு நாள் லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அந்த சமயத்தில் அவர் படித்த அந்த வசனம் அவருக்குள்ள நினைவுக்குள்ள வருது. சபையுரையாளர் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். கைக்கூலி உள்ளத்தை கரைப்படுத்தும், ஆன்மாவை கரைப்படுத்தும் என்ற வசனம். கைக்கூலினா லஞ்சம் வாங்குறது, அது என்ன பண்ணுமா, நம்முடைய ஆன்மாவை கரைப்படுத்தும், பாவக்கரையை உண்டாக்கும் என்று அந்த வசனம் வந்த உடனே வேணாம் வேணாம் நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி உடனே தான் செய்ய போன பாவத்தை அவர் என்ன பண்ணாரு, அதை தடுத்து நிறுத்திட்டு அதை வந்து பின்வாங்கிட்டார். பாருங்க, அந்த வசனம் தான், அந்த வசனம் நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது நம்ம எந்த பாவத்தில் விழ போகிறோமோ அந்த பாவத்துக்கு அந்த சுச்சுவேஷன்ல ஆவியானவர் தகுந்த ஒரு இறைவார்த்தையை சொல்லி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற வசனத்தை சொல்லி நம்ம என்ன பண்ணுவார், பாவத்தில் விழாதபடி நம்மளை தடுத்து நிறுத்திடுவார். அதனால்தான் அந்த வசனம் சொல்கிறது, உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் உள்ளத்தில் இருத்தியுள்ளேன். அப்ப அந்த வசனம் நம்மளுடைய உள்ளத்தில் இருக்கும்போது நம்ம ஒருபோது நம்ம என்ன முடியாது, நம்ம பாவம் செய்ய முடியாது. அப்படிதான் அந்த அதுல இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார், வந்து காத்து கொண்டார், அவர் வந்து மீட்டு கொண்டார். இதே மாதிரி தான் ஒரு ஊழியர், அவர் நல்ல ஊழியம் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஆனா ஊழியத்தில் நிறைய பாடுகள் உபத்திரவங்கள் எல்லாம் வரும்போது அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்துருச்சு. என்ன நம்ம நிறைய ஊழியம் பார்க்குறோம், ஆண்டருக்காக பண்றோம், ஆனாலும் இதுல ஒரு முன்னேற்றமே இல்லையே, பேசாம ஊழியத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், நிப்பாட்டிடலாம், பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி என்ன பண்ணிடலாம், நம்ம இயல்பு வாழ்க்கைக்கு போயிடலாம், இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ண, ஊழியத்தை கைவிட்டுடலான்னு சொல்லி ரொம்ப அந்த மாதிரி என்ன பண்ண ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு வசனம் அவருக்கு வருது. 1 கொரிந்தியர் 15:58. உடனே அதிகாலையில் எந்திரிச்சு அந்த வசனத்தை என்ன வசனம் ஆண்டு நம்ம கொடுத்தார் படிச்சு பார்ப்போம்னு சொல்லி படிச்சு பார்க்கும்போது அதுல கரெக்டா அருமையான ஒரு வசனம். நீங்க அந்த வசனம் என்ன போட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊழியத்தை என்ன பண்ணுங்க, நீங்க இன்னும் அதிக ஊக்கமா உற்சாகமா ஆண்டை ஊழியத்தை பண்ணுங்க. நீங்க செய்யக்கூடிய எதுவுமே ஆண்டவருக்காக நீங்க செய்யக்கூடிய எதுவுமே வீண் போகவே போகாது. ஆன்ம மீட்புக்காக, இறை ஆட்சி பரவுவதற்காக, ஆண்டுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள், தீர்மானங்கள் எதுவுமே வீண் போகாது. ஆகையால் நீங்க ஆண்டை ஊழியத்தை இன்னும் ஊக்கமா உற்சாகமா இன்னும் நிறைய பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கும். அதை படிச்சோன்னே இவருக்குள்ள ஒரு புத்துணர்வு வந்துருச்சு. ஆஹா, நான் மீண்டும் ஆண்டு ஊழியத்தை பண்ணுவேன், என்ன கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் நான் பின்வாங்க மாட்டேன், நான் தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன், முன்னேறி செல்வேனே தவிர பின்மாற்றத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேன், நான் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் ஆண்டுக்கு ஊழியம் செய்வதை கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் தீர்மானம் எடுத்து மீண்டும் என்ன பண்ணாரு, மீண்டும் ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதம் பாருங்க. அவர் ஊழியத்தை விட்டுடலாம் போயிடலாம் சொல்லி அப்படி நினைச்சிட்டு இருந்தவர் அந்த ஒரே ஒரு வசனம் அப்படியே ஒரு வாழ்க்கையே மாத்திருச்சு. ஒரு புது தென்பை கொடுத்தது, ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து மீண்டும் கட்டி எழுப்புச்சு. அதுதான் அந்த இறை வசனம், நம்மளை கட்டி எழுப்போம். அதான் ஒரு இதுல சொல்லுவாங்க, உன்னை அழ வைப்பதற்கு, அழுக வைப்பதற்கு, விழ வைப்பதற்கு பலர் இருக்கலாம், ஆனால் உன்னை எழ வைப்பதற்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். நம்மளை அழ வைக்கிறதுக்கு விழுக வைக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுக்கலாம், ஆனால் நம்மளை எழ வைப்பதற்கு, நம்மளை வாழ வைப்பதற்கு யார் இருக்காரு, இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கிறது. அதன் மூலமாக அவர் மீண்டும் ஊழியத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை ஆண்டு கொடுத்தார். அந்த ஒரே ஒரு வருஷம் தான் அவர் வாழ்க்கையை மாற்றி போட்டுச்சு.
இல்லைன்னா அந்த வசனம் மட்டும் வரல அப்படின்னா என்ன பண்ணுவார், அவர் அப்படியே அந்த ஊழியத்தை விட்டுட்டு அவர் வாட்டுக்கு உலக போக்கில் போயிருந்திருப்பார். பாருங்க எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அவர்களை ஏற்படுத்திடுச்சு. இந்த மாதிரி பல உதாரணம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அமெரிக்கா வியட்நாம் போர் நடந்த போது ஒரு அமெரிக்கன் சோல்ஜர் வந்து வியட்நாமில் அகதியாக கொண்டு செல்லப்பட்டார். அங்கே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு அங்கே வதைக்கப்பட்டு கொண்டிருந்தார். கிறிஸ்டியன் ஃபெய்த், அவங்க கிறிஸ்டியன் அப்படிங்கிறதுனால நீ இயேசுவை மறுதலி மறுதலி, இல்லாட்டி நான் என்ன பண்ணி உன்னை வந்து கொன்றுவேன்னு சொல்லி தினமும் போட்டு சித்திரவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த அமெரிக்கன் இராணுவ வீரரை பயங்கரமாக போட்டு சித்திரவதை. ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே அவரால் தாங்க முடியல. எசப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, நம்மளை மறுதளிக்க கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ வேதனைகளை பாடல் நான் தாங்கிட்டு இருந்தேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போச்சு, என்னால் ஒன்றும் தாங்க முடியல, என் உடலில் பலனே இல்லை, நான் பலன் இல்லாமல் அற்று போயிருக்கிறேன், என்னால் முடியல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் மறுதளிச்சு நான் இருந்து விடுதலை ஆகிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு தீர்மானம், அன்னைக்கு அப்படிதான் அந்த காலையில் அந்த மாதிரி ஜெபிச்சிருக்காரு, என்னை மன்னிச்சிருங்கப்பா நான் அன்னைக்கு மறுதளிக்க போகிறேன்னு சொல்லி. கரெக்டாக அவன் ஜெபிச்சு முடித்தோடனே ஒரு சர்வெண்ட் வந்து ஒரு சின்ன நியூஸ் பேப்பரில் அவங்களுக்கு தேவையான ஒரு சில உணவு வகையெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவர் அந்த உணவுலாம் சாப்பிட்டுட்டு அந்த நியூஸ் பேப்பரை குப்பை தொட்டியில் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வசனம் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னதான் இருக்கும் பார்ப்போம்னு சொல்லிட்டு குப்பை தொட்டியில் போட்டு அந்த நியூஸ் பேப்பரை மறுபடியும் எடுத்து படித்து பார்க்காரு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம், பைபிள் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமையர் 8ஆம் அதிகாரம் 35வது வசனம். ஒரு அருமையான வசனம். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, பட்டினியா, சாவா, இடரா, இன்னலா? எதுவுமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது அப்படின்னு அந்த வசனத்தை படிச்சாரு பாருங்க. உடனே அவருக்குள்ள ஒரு புத்துணர்வு, ஒரு உத்வேகம் வந்துச்சு. உடனே ஏசப்பட்ட, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் இந்த மாதிரி நான் மறுதளிச்சுவேன்னு நான் சொல்லிக்கவே கூடாது, நான் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, என்ன கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, நான் தாங்கிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வஸ்திரத்தின் மூலமாக எனக்கு மறுபடியும் புது தெம்பை கொடுத்தீங்களே, நன்றி ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை எதுவுமே பிரிக்க முடியாது, இந்த சிறைவாசமோ இந்த வாட்டி வதைக்கக்கூடிய இந்த வேதனையோ எதுவாக இருந்தாலும் அது என்னை பிரிக்க முடியாது ஆண்டவரே, நான் உங்களை ஒருபோதும் நான் மறுதளிக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் முடிவெடுத்து தீர்மானம் எடுத்தார். கடைசி வரைக்கும் அதை காத்து கொண்டார். ஆண்டவர் இரக்கமாக அவருக்கு உதவி செஞ்சு அந்த சிறைவாசத்தை மாற்றி மீண்டும் தேசத்துக்கு கொண்டு வரும்படி ஆசீர்வாதமாக உயர்த்தினார். பாருங்க, அந்த ஒரே ஒரு வசனம் பாருங்க அப்படியே அவருடைய வாழ்க்கையை மாத்திருச்சு. அந்த வசனம் மட்டும் அவருக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணிருப்பாரு, அன்னைக்கே மறுதளிச்சு ஆண்டோட கூடிய இந்த உறவுல இருந்து அவர் என்ன பண்ணிருப்பார், விலகி போயிருப்பார். ஏனென்றால் ஆண்டுடைய வசனம் சொல்கிறது,